ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கார்டன் டூர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காட்டுறது வெண்டைக்காய் செடி. அதை வந்து அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 3 விதை தான் வச்சோம். அதில் 3 விதையிலுமே வந்து செடி வந்து பூ பூத்து இந்த மாதிரி வெண்டைக்காவும் வந்துருச்சு. ஒரு செடியில் 6லேருந்து 7 வெண்டைக்காய் வருது. இது வந்து அவரைக்காய் செடி. இதுவும் விதை வச்சு தான் வந்தது. இப்போ தான் வந்து பூ பூத்துட்ருக்கு. காய் வந்தோன்னே நான் காட்டுறேன். இது வந்து கத்திரிக்காய் செடி. இதுவும் வந்து நாங்கள் விதை போட்டு நாற்று எடுத்து அதை நட்டு அதுக்கப்புறம் வளர்ந்தது தான் இது. அதுவும் இப்போ பூ பூத்துட்ருக்கு. அழகாக லாவெண்டர் கலரில் பூ பூக்குது. இது வந்து முள்ளு கத்திரிக்காய். இது துளசி செடி, கருந்துளசி. நான் கத்திரிக்காய் விதை போட்டேன்னு சொன்னல, அதுலேயே நிறைய செடிங்க இருந்ததை இங்கேயும் நட்டு வச்சுருக்கோம். இது வந்து தக்காளி செடி. இதுவும் நாங்கள் வந்து கார்டனில் சும்மா வேஸ்டான தக்காளி தூக்கி போட்டதில் வந்த செடி தான் இது. இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு. இது வந்து இன்சுலின் செடி. இதை பற்றி நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அந்த கார்டன் வீடியோவையும் நான் இதில் லிங்க் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இது வந்து பப்பாளி செடி. தானாகவே வந்திருந்தது, அதனால் அங்கேயே விட்டுட்டோம். இது வந்து சேப்பங்கிழங்கு. ஒன்று எடுத்து நட்டு வச்சுருந்தோம். அது அழகாக பெரிய பெரிய இலையாக சூப்பராக வந்திருக்கு. இது வந்து சம்பங்கி பூ இருக்குல்ல, அந்த கிழங்கு வாங்கி வச்சுருந்தோம். ஆனால் இது வச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1.5 months கழிச்சு தான் இது கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. இது அரநெல்லிக்காய் செடி. சின்னதாக வாங்கி வச்சோம், அது இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு. இதுவும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். லட்சக்கட்டை கீரை. இதை லட்ச நோய்களை வந்து சரி பண்ணணுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றியும் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் எப்படி சமைக்கணுன்றதையும் நான் அதிலேயே போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். இது குரோட்டன்ஸ் மாதிரியும் வளர்க்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். இதில் வந்து கருந்துளசியும் இருக்குது, சாதா துளசியும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு. கிழங்கு இருக்குல்ல, அதை நட்டு வச்சு ஒரு 6 months நாங்கள் வளர்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு 7-8 months வந்து நாங்கள் அதை எடுத்து பார்த்தோம். ஒரு கிழங்கு அழகாக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மரம் கட் பண்ணோம்ல, அதை சின்ன ஒரு 4 inch அளவுக்கு கட் பண்ணி அப்படியே லைனாக நட்டு வச்சுருந்தோம். அதுதான் அது. இது கரும்பு நம்ம வாங்கினோம்ல, அந்த தண்டு மட்டும் நட்டு வச்சுருந்தோம். அது இப்போ அழகாக வளர்ந்துருக்கு. இது வந்து சுண்டைக்காய் செடி. நம்ம தோட்டம் வச்சதுனால சுண்டைக்காய் நிறைய இடத்துல தானாகவே வந்திருந்தது. அதை வந்து அப்படியே நாங்கள் விட்டுட்டோம், அப்படியே வளரட்டும் அப்படின்னு. இதுவும் வந்து கத்திரிக்காய் செடி தான். இதில் வந்து மரவள்ளிக்கிழங்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நட்டு வச்சோன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துலையே ஒன்று நட்டு வச்சுருந்தோம். அதுதான் அது. பக்கத்தில் சுண்டைக்காய் செடி. இது வந்து லெமன் செடி வச்சுருக்கோம். இது வச்சு ஒரு 2 years ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் ஒன்று கூட காய்க்கல. அது ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இது வந்து மருதாணி செடி. இது வாழை மரம், பூ விட்டு கொலை தள்ளி இருக்கு. இது நந்தியாவட்டை. இந்த பூ ரொம்பவே நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். சரி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து மணி பிளான்ட். இது ஒன்றும் நாங்கள் கொடியாக ஏற்றலை, அப்படியே சுற்றி தான் விட்டு வச்சுருக்கோம். இது வந்து இன்சுலின் செடி. தொட்டிலையும் ஒன்று வச்சுக்கலாம், சேஃபர் சைடுக்குன்னு தான் வச்சுருந்தோம். பக்கத்தில் வந்து பேண்டன் லீஃப். பிரியாணி செய்யும் போது பிரியாணி இலைக்கு பதில் இதை வந்து கசக்கி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் அந்த ஸ்மெல் வரும். இது வந்து குரோட்டன்ஸ். இது சம்பங்கி செடின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஆனால் வந்தது இந்த செடி தான். சரி நான் அதையும் வச்சுக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சொடக்கு தக்காளி பழம் இருக்குல்ல, அதில் ஒன்று வச்சுருந்தேன். அதுதான் அந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து பசலைக்கீரை. இது உங்களுக்கு தெரியும், ரொம்பவே வளர்க்குறதுக்கும் ஈஸி. அதே நேரத்தில் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெத்தலை செடி வச்சுருக்கோம். அது வந்து வெத்தலை வந்து எப்போவுமே தனியாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நித்தியமல்லி கொடி மாடிக்கு வரைக்கும் போகும். அது கூடவே வந்து வெத்தலை செடியும் வச்சு சுற்றி விட்டுருக்கோம். இது வந்து ரோஸு. 2 ரோஸ் இருக்குது. ஒன்று வந்து டார்க் ரெட்டில் இருக்கும், இன்னொரு வந்து பன்னீர் ரோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.